So welcome all of you. Thank you for participating. It's our pleasure to welcome you all on this session of our monthly webinar series. Basically, the objective of this monthly webinar series is give you that and the information, give you that knowledge, give you that ability or clarity so that you can take your decisions in your business faster. தமிழ்ல சொல்ல போனோம்னா இந்த கன்சல்டிங் அண்ட் பியாண்டோட இந்த வெபினார் சீரீஸோட முக்கியமான உத்தேசம் என்னன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் தெளிவுபடுத்தணும். அது வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு உங்களோட டெசிஷன் மேக்கிங்கை வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியர் ஆக்கும். ஸோ இதே மாதிரி பல வெபினார்கள் நம்ம நடத்திருக்கோம். ஸோ சிலது வந்து ஜிஎஸ்டி பத்தி இருக்கும், சிலது டாக்ஸேஷன் பத்தி இருக்கும், சிலது ப்ராசஸ் பத்தி, சிலது சேல்ஸ் க்ரோத் பத்தி. ஸோ கண்டினியூஸா இது மந்த்லி வெபினார் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இந்த வாட்டி நடக்கிற வெபினார் எது பத்தினா ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் என்னது. ஆஸ் அ டீம் ஓகே இங்க வரும். ஸோ ஆஸ் அ டீம் எங்க எவ்வளவு பேர் இருக்கோம்னா நாங்க 75 பேர் இருக்கோம். சர்வீசிங் ஆர் கிளைண்ட்ஸ் லொகேட்டட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். செக்மெண்ட் என்னன்னா எந்த செக்மெண்ட் செக்டர் அக்னாஸ்டிக்கா ஒர்க் பண்றோம். 25 வருஷமா இந்த நாலேஜ் இந்த என்ன சொல்றாங்க ஒரு குறிக்கோளோட இருக்கணும். கிளைண்டோட ஆபரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அதை எப்படி நம்ம வந்து சார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவோட நாங்க ஆஸ் எ டீம் உங்களோட சேலஞ்சஸ் உங்களோட growthக்கு எப்படி உதவியா இருக்கிறோம்னு நம்ம பாக்குறோம். இது இந்த வெபினார் சீரீஸே இதுக்கு கூட ஒரு வந்து பாதைன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற டாபிக் வந்து என்ன ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஃபண்டிங்னா என்ன? நிதி. ஃபண்டிங் யாருக்கு தேவையில்லை, ஃபண்டிங் எல்லாருக்கும் தேவை. நிதியோட முக்கியத்துவம் எப்படி தருமா? நிதி இருந்தா பிசினஸ் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். நிதி இல்லைன்னா இருக்கிற பிசினஸ் இந்த ரொட்டேஷன்ல நடத்த முடியும். நிதியோட முக்கியத்துவம் எப்படின்னா யார் கையில இந்த நிதி வந்து பல மடங்குமா வளரும். அது வந்து ஒரு என்ன சொல்றாங்க அதுவே ஒரு ஆர்ட். அதுவே வந்து ஒரு important aspect to see whether the project is fundable or not. Let's say for example, இந்த பிசினஸ் இருக்கு, இந்த பிசினஸ் X% நடத்துறாங்க. இதே பிசினஸ வந்து ஒரு Y% நடத்துறாங்க. பட் Y%ஓட எக்ஸிகியூஷன் எபிலிட்டிஸ் வந்து பல மடங்கு ஃபாஸ்ட் இருக்கு. அப்போ யாருக்கு ஃபண்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நிதி யார்கிட்ட இருக்கு, யார் அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் மாடலுக்கு எப்படி சூட்டபிளா இருக்கு, அண்ட் அந்த கஸ்டமர்ஸ் அதை எப்படி அடாப்ட் பண்றாங்க. நிறைய வழிகள் இருக்கு. என்ன வழி இருக்கு, எப்படி வழி இருக்குன்னு நம்ம டீம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அஜெண்டா இந்த எஸ் யூ கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம டீம் யாரு? நம்ம டீம்ல நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன். பட் பேசிக்லி கோ டு தி டீம் சைட், தென் வில் கோ டு தி இன்ட்ரடக்ஷன் பார்ட். நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன், நான் கன்க்ளூஷன். பட் முக்கியமான சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு இங்க தெளிவுபடுத்த போவது 2 பேர். ஒன்னு வந்து ஷிஜு பால் அண்ட் இன்னொன்னு வந்து அருண் பாபு. அருண் வந்து டீமோட மேனேஜர். அவர் கம்ப்ளீட்லி ஃபினான்ஸ், ஃபண்டிங் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், என்ன ப்ரப்போசலை எப்படி எங்க போய் எடுத்துட்டு போனா எங்க வந்து ஃபண்டிங் கிடைக்கும், அதுல வந்து அவர் மாஸ்டரா இருக்காரு. ஷிஜு வந்து அருணோட ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த ப்ரொபோசல் So thank you team. We'll go to the next slide now. டீம் எதை பத்தி பேச போறாங்க? டீம் பேசுறது வந்து இன்ட்ரடக்ஷன். இப்போ நீங்க பாத்திருக்கீங்க என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்கு. இப்போ எப்படி தெரியுமா, நம்ம குழந்தையா இருக்கிறச்ச சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள்ல இருந்து அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீலர் வேணும். 2 வீலர் வந்து அப்புறமா நம்ம யோசிக்கிறோம் கொஞ்சம் அப்கிரேடட் 2 வீலர் வேணும். ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் ஒரு கார் வேணும். சரி, அப்புறம் வந்து ஒரு லக்ஸரி கார் வேணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆஸ் வி ஏஜ், ஆஸ் வி ஏர்ன், நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபண்டிங் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப்க்கு ஒரு டைப் ஆஃப் ஃபண்டிங் வரும். ஒரு பெரிய
பிசினஸ்க்கு வேற டைப் ஆஃப் ஃபண்டிங் வரும். யார்கிட்ட இருந்து வரும் கூட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ யார் ஃபண்ட் பண்றாங்க, எந்த டைப் ஆஃப் பிசினஸ்க்கு ஃபண்ட் பண்றாங்க, எவ்வளவு முதலீட்டு அவங்க ஃபண்ட் பண்றாங்க, அது கூட நம்ம இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட பார்க்கணும், எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். காசு கிடைக்கிறதுன்னு நம்ம வாங்குறது, காசு எதுக்கு வாங்குறோம் அண்ட் எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணோம், யார்கிட்ட போய் வாங்கணும், அதுவே ஒரு ஆர்ட். அப்புறம் இந்த பல ஆப்ஷன்ல என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ரிவார்டு இருக்கு, என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன சரியா பார்க்கணும், நம்மளால பண்ண முடியுமா, நம்ம பிசினஸால எடுக்க முடியுமா, இது நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பாக்குறது வந்து என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். பண்ணிட்டோம், இப்ப இது இருக்கு, இப்ப எடுத்துடலாம், அப்புறமா பாத்துடலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபைனலி கன்க்ளூஷன், இந்த எல்லாம் சம்மரைஸ் பண்ணிட்டு ஃபண்டும் ஃபண்டோட யூட்டிலைசேஷனும் எப்படி பெஸ்ட் பண்ண முடியும்னு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஓவர் டு ஷிஜு பால் டு டேக் okay from here also. Over to Shiju Paul to take the different sources of funding and take it forward from here. Thanks, Shiju. Thank you, ma'am. Thank you for your introduction. Yeah. Good afternoon, everyone. Myself, Shiju Paul. நான் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போறேன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங். இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு கோட் இருக்கு, ஒரு பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஐடியாஸ் தேவை, ஃபண்ட்ஸ் தேவை. இந்த ரெண்டும் பிஸ்னஸ்க்கு தேவை. இதான் ரெண்டு மோஸ்ட் பேசிக் திங் ஒரு பிஸ்னஸ்க்கு. இப்போ ஐடியாஸ் இருக்கட்டு, இந்த ஃபண்டிங் ஆஸ்பெக்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிள், என்னெல்லாம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங் இருக்கு, எப்போ எந்த ஃபண்டிங்க்கு போகணும், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் டாபிக். டாபிக் போக முன்னாடி ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கு நம்ம கிட்ட, அந்த ஐடியாவுக்கு ஃபண்டிங் சர்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அந்த ஐடியாவுக்கு வந்து ஃபண்டிங் பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் ஃபண்டிங் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு, எப்போ எந்த டைப் ஆஃப் ஃபண்டிங் போகணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து செல்ஃப் ஃபண்டிங். செல்ஃப் ஃபண்டிங்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிஸ்னஸ் இருக்கு, நம்ம ஐடியா இருக்கு, நம்ம ஐடியாவுக்கு நம்மளே ஃபண்ட் பண்றோம். நம்மளுடைய ஓன் ஃபண்டை பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு போறோம். நம்மளுடைய ஓன் பண்ணா என்னெல்லாம், நம்மளுடைய பர்சனல் சேவிங்ஸா இருக்கும், இல்லை நம்மளுடைய பர்சனல் அசெட்டா இருக்கும். இது ரெண்டு தான் நம்மளுடைய ஓன் ஃபண்டு. பர்சனல் சேவிங்னா இவ்வளவு நாள் நம்ம சேவ் பண்ண மணியை அப்படியே உள்ளத்துக்கு பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வருது, பர்சனல் சேவிங்ஸ். பர்சனல் அசெட்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க அசெட்டை ஸ்ட்ரெயிட்டாவே பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வருது, ஒரு வெஹிக்கிள், மிஷினரி, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நம்மளுடைய அசெட்டை பிளேஸ் பண்ணி அடமானம் அந்த மாதிரி உள்ள பிஸ்னஸ்ல கொண்டு வரலாம். இப்போ போத் டைப்ஸும் நம்ம கொண்டு வரலாம். ஓகே, செல்ஃப் ஃபண்டிங்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செல்ஃப் ஃபண்டிங் நம்ம பிஸ்னஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிசிஷன் தான். ஏன்னா நம்ம வெளியே இருந்து யாருக்கிட்டையும் ஃபண்ட் போடல, ஃபுல்லாவே நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம தான் ஃபண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இன் எவ்ரி திங் இந்த செல்ஃப் ஃபண்டிங்ல இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளே நமக்கு ஃபண்ட் பண்றோம். ஸோ எக்ஸ்டர்னலா நம்ம யாருக்கிட்டையும் நம்ம ஃபண்ட் வாங்கல, எக்ஸ்டர்னலா யாருக்கிட்டையும் நம்ம அட்வைஸ் வாங்கல. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட் அட்வைஸ், எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு ஒரு லிமிட்டேஷனா இருக்கும் செல்ஃப் ஃபண்டிங்ல. ஓகே, நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபண்டிங் எது பார்த்தோம்னா, அவர் ஓன் தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி ஜோஹோ. அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாவே செல்ஃப் ஃபண்டிங், ஃபுல்லாவே பூட் ஸ்டாப்டு பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் பிஸ்னஸ்ல ஜோஹோ இருக்கு. ஸோ பெரிய கம்பெனியும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க செல்ஃப் ஃபண்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம்னா, இது மில்கி மிஸ்ட். இது நிறைய நம்ம ரெகுலர் டே டு டே யூசேஜ்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இது வந்து இவங்க வந்து தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி. ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டே இவங்க வச்சிருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னா மில்க், கர்டு, யோகட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இவங்களும் தன்னுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல பூட் ஸ்ட்ராப் பண்ணி தான் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மில்கி மிஸ்டோட வேல்யூவேஷன் வந்து 7,000 crore. ஸோ 7,000 crore பிஸ்னஸஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல செல்ஃப் ஃபண்ட் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஃபண்டிங் இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஃபண்டிங் பார்க்க போறோம், க்ரௌட் ஃபண்டிங். இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்டை வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் எல்லாருக்கும் சிமிலரா இருக்கும்.
இந்த கோவிட் டைம்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணி கோவிட் மெஷர்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. நிறைய இப்போ இந்த மூவிக்கெல்லாம் க்ரௌட் ஃபண்ட் பண்ணி அவங்க படத்துக்கு போடுறாங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல நம்ம க்ரௌட் ஃபண்டிங் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன? நம்மளுடைய ஐடியாவுக்கு வந்து ஃபண்டு தேவை. நம்ம பிஸ்னஸுக்கு ஐடியா இருக்கு, நம்ம ஐடியாவுக்கு ஃபண்ட் தேவை. ஸோ நம்ம இப்போ வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து மணியை கலெக்ட் பண்ண போறோம். எப்படி கலெக்ட் பண்ணலாம்? க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. கீட்டோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஃபன்மெலன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம பப்ளிக்ட போனோம் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து நமக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ சும்மா நான் க்ரௌட் ஃபண்டிங் பண்றேன், எனக்கு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா கொடுப்பாங்கன்னா இல்லை. ஒரு ஸ்பெசிபிக் கேம்பெயினா வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு கோல், நான் இதுக்கு வேண்டி ஃபண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோலோட நம்ம க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு இது லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. க்ரௌட் ஃபண்டிங்ல என்ன இதுன்னா ஜென்ரல் பப்ளிக்கோட மணி இன்வால்வ் ஆகுறதுனால லீகாலிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். இஷ்யூஸ்னோட இஷ்யூஸ்ன்னு சொல்றதை விட காம்ப்ளெக்சிட்டி நிறைய இருக்கும். ஜென்ரல் பப்ளிக்கோட மணி நம்ம வாங்குறோம், ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா வாங்குறோம். ஸோ லீகலா நிறைய நம்ம இதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும், நிறைய ப்ரொவிஷன் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும், இதுல நிறையவே இருக்கும். அதே சொன்ன மாதிரி நம்ம ஜென்ரல் பப்ளிக் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்றதுனால நம்மளுடைய பிஸ்னஸ் ஐடியா, நம்ம என்ன ஐடியா வச்சிருக்கோம், என்ன பிஸ்னஸ்ல இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண போறோம், அந்த ஃபண்டை வச்சு அதை நம்ம பப்ளிக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுனால என்ன நடக்கும்? வேற ஒருத்தர் இதே ஐடியா வச்சு வேற ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஐடியா இருக்கும். இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா நம்ம அந்த க்ரௌட் ஃபண்டிங்ல பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நான் இப்போ ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல போறேன், எனக்கு ஒரு 1 crore தேவைன்னு போடுறேன். இப்போ நான் 1 crore வரலன்னா ஒரு 50 lakhs தான் வருது. ஆனா என் பிசினஸ் வந்து 1 crore இருந்தால் தான் ப்ரொசீடே பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது அப்படி ஆல் ஆர் நத்திங். ஒன்று எனக்கு ஃபண்ட் ரைசிங் கோல் அச்சீவ் பண்ணணும், இல்லை என்னால் ப்ரொசீடே பண்ண முடியாது. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக நம்ம க்ரௌட் ஃபண்டிங்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம 2 types ஆஃப் ஃபண்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். செல்ஃப் ஃபண்டிங் பார்த்துட்டோம், க்ரௌட் ஃபண்டிங் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங் நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு? ரிவார்ட் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங் ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்றோம், நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து மணி கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஃபண்டை வச்சு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வர முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு பர்சனலிஸ்டாக சொல்யூஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வரதெல்லாம் ரிவார்ட்ஸ் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங். செகண்ட் வந்து டொனேஷன் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங். டொனேஷன் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங்னா இதெல்லாம் தான் அந்த செலிபிரிட்டிஸ் கோவிட் டைம்ல பண்ணாங்க. ஒரு கோவிட் ரிலீஃப்க்கு வேண்டி மக்கள்கிட்ட வந்து ஃபண்ட் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் மூலமா ஃபண்ட் பண்ணி க்ரௌட் ரிலீஃப் மெஷர்ஸ்க்காக கொடுக்குறது. இது வந்து டொனேஷன் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங். இன் ரிட்டர்ன் எதுவும் இருக்காது, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக ரைஸ் பண்றது டொனேஷன் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங். தேர்ட் டைப் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங் வந்து ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங். ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங் என்னன்னா, இப்போ யாரெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்களோ இன் ரிட்டர்ன் வந்து என் பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஸ்டேக்கை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங். ஓகே, அப்போ ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங்கும் ஐபிஓவும் சேமா? ஏன்னா ஐபிஓவும் ஜென்ரல் பப்ளிக் வந்து நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ள ஃபண்ட் பண்றாங்க, நம்ம திருப்பி ஓனர்ஷிப் ஸ்டேக்கு கொடுக்கும். இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா, ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங்க்கும் ஐபிஓ போறதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங்ல ட்ரேடபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்காது. நம்ம ஷேர்ஸ் வாங்கும் அப்படின்னா நம்ம வாங்கவோ விற்கவோ வேற யார்கிட்ட பண்ண முடியாது. இதுதான் ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங். பீர் டு பீர் லெண்டிங், இது வந்து பப்ளிக் வந்து கடன் வாங்குற மாதிரி. க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கி நம்மளுக்கு ஆப்ளிகேஷன் டு பே இருக்கும், மந்த்லியா இருக்கும் இல்லை டேர்ம்லியா இருக்கும். அந்த மாதிரி ஆப்ளிகேஷன் டு பே பீர் டு பீர் லெண்டிங் இருக்கும். இதான் டைப்ஸ் ஆஃப் க்ரௌட் ஃபண்டிங். நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் க்ரௌட் ஃபண்டிங்ல. சாய் பாயிண்ட், இது எத்தனை பேருக்குன்னு தெரியும் தெரியல. இது ஒரு பெங்களூர் பேஸ்ட் டீ ப்ராடக்ட் அந்த பேஸ் பண்ணி உள்ள கம்பெனி. இவங்க வந்து டீ ரீட்டைல் செயின்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க வந்து காஃபி மிஷின் சப்ளை பண்றது, டெலிவரி பண்றாங்க, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இவங்க பண்றாங்க. இவங்க வந்து 2015ல ஒரு கேம்பெயின், லெட்ஸ் வெஞ்சர்னு ஒரு கேம்பெயின் மூலமா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணாங்க. டார்கெட் இவங்க வச்சது வந்து 3 crores. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh வச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி கிடைச்ச ஃபண்ட் வந்து 10 crores. ஸோ இந்த சாய் பாயிண்ட் எப்போ க்ரௌட் ஃபண்டிங் பண்ணாங்களோ இது செட் த பேஸ் ஃபார் எவ்ரி திங். இது ஃபண்ட் பண்ண அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே க்ரௌட் ஃபண்டிங் மூலமாவும் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இது ஒரு பேஸா இருந்தது எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் வந்து குவி, இது வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி. இது வந்து என்னன்னா ஒரு எட்டெக் கம்பெனி.
இவங்க வந்து என்ன சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, கோடிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, அவங்களுடைய ஓன் லாங்குவேஜஸ்லயே அவங்களுக்கு வந்து இந்த 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 சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் 2019 க்ரௌட் ஃபண்டிங் போனாங்க. இவங்க 1.25 crores அவங்க வச்ச டார்கெட் 1.25 crore, அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்க போன கேம்பெயின் என்ன பிளாட்ஃபார்ம்னா கீட்டோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ 2 types ஆஃப் ஃபண்டிங் பார்த்துட்டோம், செல்ஃப் ஃபண்டிங் பார்த்துட்டோம், க்ரௌட் ஃபண்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we will go into equity financing. Excuse me. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஈக்விட்டி ஃபினான்சிங். ஈக்விட்டி ஃபினான்சிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்டா. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஈக்விட்டி ஃபினான்சிங் அப்படின்னா 2 types ஆஃப் ஈக்விட்டி ஃபினான்சிங் இருக்கு. பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங், பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங். பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஈக்விட்டி ஃபினான்சிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஐடியா இருக்கு, நம்ம பிஸ்னஸ் இருக்கு, ஆனா நம்ம பிஸ்னஸ்க்கு ஃபண்ட் பண்ண நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், வெளியே ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறோம். ஃபண்ட் வாங்கி நம்ம பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இன் ரிட்டர்ன் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஸ்டேக் நம்ம வந்து இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுக்கும். இப்படிதான் ஈக்விட்டி ஃபினான்சிங் ஒர்க் ஆகும். ஓகே, அவங்க ஃபண்ட் கொடுப்பாங்க, நம்ம திருப்பி நம்மளுடைய ஓனர்ஷிப் ஸ்டேக்கு திருப்பி கொடுக்கணும். இப்படிதான் ஈக்விட்டி ஃபினான்சிங் ஒர்க் ஆகும். இதுல 2 types ஆஃப் ஈக்விட்டி ஃபினான்சிங் இருக்கு. பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங், பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங், 2 types இருக்கு. பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், விசிஸ், பிஇஸ், இது வந்து ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல்ஸ் வாங்குறது, இல்லை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம போய் கேட்டு நம்ம வாங்குறது பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங்ல வரும். பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணி ஜெனரல் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறது வந்து பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங் உள்ள வரும். நம்ம வந்து செல்ஃப் ஃபண்டிங்ல பார்த்தோம், நம்மளே உள்ள ஃபண்ட் போடுறதுனால டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஈக்விட்டி ஃபினான்சிங்ல டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஃபண்டிங் ஃபார் அவர் பிஸ்னஸ், இன் ரிட்டர்ன் வி ஆர் கிவிங் அவர் ஓனர்ஷிப் ஸ்டேக். ஸோ அந்த ஓனர்ஷிப் டைல்யூஷன் இருக்கும். ஃபுல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்கிட்ட இருக்காது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ஐடியாவுக்கு ஃபண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபண்ட் பண்றதுக்கு நம்மளோட ஓனர்ஷிப்பை திருப்பி கொடுக்குறோம். ஓனர்ஷிப்னா என்னது, நம்மளோட கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸை நான் என்ன ப்ரைஸ்ல கொடுக்கணும், என்ன ப்ரைஸ்ல கொடுக்கணும்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா நம்ம கம்பெனியை வேல்யூவேஷன் பண்ணணும். நம்ம கம்பெனி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம கம்பெனி என்ன வேல்யூ வருமோ அதை டிட்டர்மைன் பண்ணி நம்ம ஈக்விட்டியோட ப்ரைஸை கொண்டு வரணும். அதை நம்மளுக்கு ஃபண்ட் நம்ம கொண்டு வரவங்களுக்கு அந்த ப்ரைஸ்ல நம்ம ஈக்விட்டி நம்ம கொடுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு டெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ளிகேஷன் டு பே மந்த்லி இருக்கும். ஆனா அது ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்க கம்பெனி நல்லா பண்ணல, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா நீங்க இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க வேண்டாம். எப்போ உங்க கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுதோ அப்போ நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு பே பண்ணா போதும். ஸோ கம்பேர் டு டெட் கொஞ்சம் லோவர் கமிட்மெண்ட் இங்கே இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 types ஆஃப் ஈக்விட்டி ஃபினான்சிங் இருக்கு. பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங், பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங் இருக்கு பார்த்தோம். இப்போ பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங்ல நம்ம என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலா என்னன்னா ஏர்லி ஸ்டேஜ் பிஸ்னஸ், ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜென்ரலா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் அப்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றாங்களா பார்த்தா அப்படி இல்லை, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் பார்த்துட்டா வெல் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு மெச்சூர்ட் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ், நம்ம வெளியே ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறோம். ஈக்விட்டி ஃபினான்சிங் அப்படிதான் ஒர்க் ஆகுது. அதுல ஒரு பார்ட் தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட் வாங்குறோம். அந்த இண்டிவிஜுவல் யாருன்னா ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலா இருப்பாங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட் வாங்குறோம் நம்ம பிசினஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒன்லி அவங்க ஃபண்டிங் மட்டும் இருக்காது, அவங்க மென்டார்ஷிப் கொண்டு வருவாங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் அவங்க இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் அவங்களுடைய ரோல் ஜாபே இதுவாக தான் இருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி நாலேஜ் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு மார்க்கெட் நாலேஜ் நமக்கும் நிறைய கிடைக்கும். அது பிறகு இன்னொரு அட்வான்டேஜஸ் பாயிண்ட் நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்டேஷன் இருக்காது. இதை வந்து கம்பேரிட்டிவா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு பேங்க் லோனுக்கு போறோம்,
நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த அந்த இந்த டாக்குமெண்ட் வேணும், இந்த டாக்குமெண்ட் வேணும், இந்த டாக்குமெண்ட் இப்படி இருக்கணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதெல்லாம் இருக்கும். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ல இந்த டாக்குமெண்டேஷன் கிரைட்டீரியா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க பிசினஸ் இருக்கு, உங்க பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உங்க கூட டிராவல் பண்ணுவாங்களான்னா இல்ல. அவங்க ஒரு என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த கம்பெனில இருந்து எனக்கு growth இவ்வளவு போதும் அப்படின்னா அவங்க ஷேர் செல் பண்ணியோ இல்ல அக்விசிஷன் மூலமாவோ இல்ல ஐபிஓ மூலமாவோ அவங்க எக்ஸிட் ஆயிட்டு போயிடுவாங்க. நம்ம செல்ஃப் ஃபண்டிங்ல ஆல்ரெடி பார்த்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்கும். ஆனா இது ஈக்விட்டி ஃபினான்சிங், இதுல இருக்காது. டிசிஷன் மேக்கிங், டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கும். ஸோ ஃபுல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்கிட்ட இருக்காது. எல்லாரும் கம்பைன் பண்ணி தான் டிசிஷன் மேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, எப்படிலாம் ஒர்க் ஆகுறாங்க, என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க புரிஞ்சுட்டு. இப்போ நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இதை நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிஃபைன் பிஸ்னஸ் பிளான். என்னுடைய பிஸ்னஸை பத்தி கிளாரிட்டி எனக்கு இருக்கணும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஒரு நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கு, ப்ரெசென்ட் ப்ரொவிஷனல்ஸ் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இதுல கிளாரிட்டி இருக்கணும். நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி எந்த ரிசோர்சஸ் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுது, டீம் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு, இதுவும் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்வெஸ்டர் நெட்வொர்க்ஸ். இதுல என்னன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் சில குரூப் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. சில பேர் சில ஸ்பெசிபிக் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் செக்டாருக்கு எந்த குரூப் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பிஸ்னஸ்க்கு யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட், அட்டெண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ். இது என்னன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றது, நிறைய காம்படிஷன்ஸ் அட்டன் பண்றது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கம்பைன் பண்ணி மார்க்கெட் பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றது நமக்கு நாலேஜ் நமக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பத்தி கிடைக்கும். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதும் இந்த மீட்டிங்ஸ் இது மாதிரி அட்டன் பண்றதுனால நம்மளுக்கு புரியும். ப்ரிப்பேர் a கம்பெலிங் பிட்ச். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ் உங்க மைண்ட்ல என்ன பிஸ்னஸ் பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை உங்க பிட்ச் மூலமா தான் நீங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போறீங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு பர்செப்ஷன் உங்க பிட்ச் மூலமா தான் வரும். ஸோ பிட்ச் ப்ரிப்பேர் பண்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இந்த ஸ்டெப்ஸ். பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ். ஸோ என்னுடைய கம்பெனியோட அட்வான்டேஜஸை மட்டும் சொல்லாம என் கம்பெனியில என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு, இதை பண்றதுக்கு சேலஞ்ச் இருக்கு, இதையும் சொல்லி இதை எந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்கள நம்ம பிசினஸ்க்கு ஃபண்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்க்க போறோம். உபர் டெக்னாலஜிஸ் நிறைய பேருக்கு தெரியும். இந்த உபர் கம்பெனிஸ் இது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். பேசஞ்சர்ஸையும் டிரைவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா இவங்க ஒரு ஆப் உபர் ஆப் இருக்கு, அதுல புக் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ, கார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல ஃபண்டிங்னு போகும்போது ஃபர்ஸ்ட் போனது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். கிறிஸ் சாக் அப்படின்னு ஒருத்தர் $3 lakh உபர்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த $3 lakh தான் $3 lakh உபரை சிக்னிஃபிகண்டா க்ரோ ஆச்சு. ஸோ இது மூலமா நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் வந்தாங்க, நிறைய விசி ஃபார்ம்ஸ் இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்தாங்க. ஸோ அந்த $3 lakh செட் த பேஸ் ஃபார் உபர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். இவங்க ஒரு ஃபுட் டெலிவரி ஆப், எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2010ல ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. ஏஞ்சல் இன்வெஸ்டர் யாருன்னா இன்ஃபோ எட்ஜ் லிமிடெட். இவங்க 1 million ரைஸ் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் 1 million ரைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஜொமேட்டோ இவ்வளோ பெரிய கம்பெனியா நிற்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த 1 million இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அதுக்கப்புறம் அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு லிஸ்டே ஆயிட்டாங்க ஜொமேட்டோ. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த 1 million அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம 3 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. செல்ஃப் ஃபண்டிங், க்ரௌட் ஃபண்டிங், அதுக்கப்புறம் பிரைவேட் ஈக்விட்டியில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பிரைவேட் ஈக்விட்டியில செகண்ட் வெஞ்சர் கேபிட்டல் பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ.
ஓகே, ஒரு வெஞ்சர் கேபிட்டல். இப்போ இதை வந்து விசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டார்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பிசினஸ்க்குள்ள ஃபண்ட் பண்ணா, ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பிசினஸ்க்குள்ள ஃபண்ட் பண்ணா அவங்கள வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டார்னு சொல்லணும். வெஞ்சர் கேபிட்டல் விசிஸ் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விசிஸ் ஜென்ரலா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மெயினா இன்வெஸ்ட் பண்றவங்க விசிஸ். இவங்களும் அதே தான், ஈக்விட்டி ஃபினான்சிங் கீழே வரதுனால அவங்க ஃபண்ட் பண்ணா நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கணும். இப்போ விசிஸ் என்னன்னா டியூ டிலிஜென்ஸ் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் சரி, நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் சரி, டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, டீம் கேப்பபிலிட்டியை பார்க்கறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதா இருக்கும், டியூ டிலிஜென்ஸ் நிறைய பார்த்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களும் அதே மாதிரி தான், நம்ம என்ட்ரி ஸ்டேஜ்ல இருந்து எக்ஸிட் ஸ்டேஜ் வரை நம்ம கூட இருக்க மாட்டாங்க. தே வில் ஹேவ் அன் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி, தே வில் ஹேவ் அன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிட் வந்து ஐபிஓ மூலமா இருக்கும், இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது அக்விசிஷன் மூலமா இருக்கும். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வெஞ்சர் விசிட்ட நம்ம போறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பிசினஸ் எல்லாமே ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி டீடைல்ஸ், ஒன்லி டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா விசிலாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ரோல்ஸ் ஆஃப் விசிஸ் இந்தியா. விசி இந்தியாவில் என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விசிஸ் மெயினா ஃபண்ட் பண்றது வந்து ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நம்ம பேக் ஆஃப் த மைண்ட் வந்துடும். ஓகே, அவங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஹை ரிஸ்க் எடுத்து நிறைய ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலது ஃபெயில் ஆகும், சிலது சக்சஸ் ஆகும். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் விசி. நம்ம விசிஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இவங்களும் ஸ்ட்ராட்டஜிக் கைடன்ஸ் கொடுப்பாங்க, பிசினஸ் எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கொண்டு வருது, இவங்க இது எல்லாமே விசிஸும் பண்றாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். விசிஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியை வாட்ச் பண்ணி எந்த கம்பெனி க்ரோ ஆகுது, எந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது, இந்த மாதிரி வாட்ச் பண்ணி அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, விசிஸ் வச்சு நம்ம ஃபண்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷனல் ப்ராசஸ்ல எஃபிஷியன்சி கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி நாலேஜ் விசிஸ்க்கு பயங்கரமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸா இருக்கு நம்ம விசி கிட்ட இருந்து ஃபண்ட் பண்ணலாம். நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் விசிஸ் எந்தெல்லாம் பிசினஸ் ஃபண்ட் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஏர்பிஎன்பி, இந்த பிசினஸ் வந்து சிமிலர் டு ஓயோ. இப்போ என்கிட்ட ஒரு ரூம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த ஏர்பிஎன்பி பிளாட்ஃபார்ம் மூலமா என்னுடைய ரூமை ஆட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இது வந்து 5 days 10 days அந்த டிராவலர்ஸ்லாம் மெஜாரிட்டி யூஸ் பண்றது இந்த ஏர்பிஎன்பி. இவங்க வந்து 2010ல 7.2 மில்லியன் ரைஸ் பண்ணாங்க. எந்த விசி ஃபார்ம்னா செக்யூர் கேபிட்டல் மூலமா. ஸோ இந்த ஏர்பிஎன்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் ஃபண்ட் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு அன்கன்வென்ஷனல் பிஸ்னஸ் மாடலாக இருந்த 2010ல. ஸோ யாருமே கொடுக்கல. ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் விசிஸ் வந்துட்டு நிறைய டியூ டிலிஜென்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டியூ டிலிஜென்ஸ் மூலமா இவங்க க்ரோத் பொட்டன்ஷியல் பார்த்தனால ஏர்பிஎன்பிக்கு விசி கிட்ட இருந்து ஃபண்டிங் கிடைச்சி 7.2 மில்லியன். இதை வந்து அவங்க மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய ஆல்மோஸ்ட் டிராவல் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏர்பிஎன்பி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்க ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். இந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து இனிஷியலா பூட் ஸ்டாப் பண்ணி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபண்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது 2011ல அவங்களுக்கு 1 மில்லியன் ஃபண்டிங் கிடைச்சி ஆக்சல் பார்ட்னர்ஸ் இந்த விசி ஃபார்ம் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ் ஒர்க் வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்க ஒரு கம்பெனி. ஸோ அன்னைக்கு பண்ண ஃபண்டிங் அவங்களுக்கு வந்து க்ரோத்துக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங்ல தேர்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் பார்த்துட்டோம், வெஞ்சர் கேபிட்டல் பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் வந்து பிரைவேட் ஈக்விட்டி. பிரைவேட் ஈக்விட்டி அவுட்லைன்ல இருந்து பார்க்கும்போது சிமிலர் டு விசி மாதிரி தான் இருக்கும். அவங்களும் வந்து ஒரு ஃபேமா தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பிரைவேட் மோஸ்டா இவங்க பிரைவேட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்குள்ள வராங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்டர் ஆவாங்க, கம்பெனியோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, க்ரோத் போகுதுன்னு நினைக்கும் போது எக்ஸிட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் விசிக்கும் பிரைவேட் ஈக்விட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு பிரைவேட் ஈக்விட்டி எடுக்கிறோம் அப்படின்னா
அவங்க வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதே இது விசி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்காங்க, சீட் ஸ்டேஜ்ல இருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்டாப்ளிஷ் கம்பெனினா இப்போ ஒரு கம்பெனி 100 crores டர்ன் ஓவர் பண்ணுது, ஆனால் திடீர்னு பிசினஸ் டவுன்ஃபால் ஆயிட்டு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணி குரோத் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அதே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்னன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு கம்பெனிஸ் தான், ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் வெஞ்சர் ஃபார்ம்ஸ். ஆனால் இவங்க அப்படி லெஸ் ரிஸ்க், ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி டு வெஞ்சர் கேபிட்டல் இவங்க வந்து லெஸ் ரிஸ்கி. அதே மாதிரி டைம் பீரியட் என்ட்ரி எக்ஸிட் பார்த்தோம் கரெக்டா. பிரைவேட் ஈக்விட்டி வந்து ஒரு 5 to 10 years வந்து ஒரு கம்பெனிக்குள்ள இருந்து க்ரோ பார்ப்பாங்க. அதே விசிஸ் வந்து ஒரு 3 to 7 years, ஆவரேஜா 3 to 7 years வந்து ஒரு ஸ்டார்ட் அப் குள்ள இருந்து எக்ஸிட் பார்ப்பாங்க. இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பிஇக்கு பார்க்க போறோம், அதாவது பிரைவேட் ஈக்விட்டிக்கு பார்க்க போறோம். பேடிஎம் வந்து 2017 சாஃப்ட் பேங்க் விஷன் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் வந்து 1.4 பில்லியன் பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. பேடிஎம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப், ஒரு கியூஆர் பே பண்றது. இவங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சிருந்தாங்க. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த பேடிஎம் ஆப் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு 2017 வந்து 1.4 பில்லியன் வந்து சாஃப்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்லயே பேடிஎம் வந்து ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ் கம்பெனியா தான் இருந்து. ஸோ இவங்க ஃபண்ட் பண்ணி இன்னும் கம்பெனியை க்ரோ பிரைவேட் ஈக்விட்டி வந்து இவங்க க்ரோ பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்க்க போறோம். ஐபிஓஸ் அண்ட் எஸ்எம்இ ஐபிஓஸ்னே தெரியும், நம்மளுடைய கம்பெனியை வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணால் நம்ம ஜென்ரல் பப்ளிக் வந்து புரோக்கர்ஸ் மூலமா நம்மளுடைய ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பெனியை நடத்தணும். இதான் ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ஐபிஓ இருக்கு. இதுவும் சேம் ஐபிஓ மாதிரி தான் வரும், பட் ரெகுலேஷன்ஸ் கம்பேர் டு ஐபிஓ அவ்வளோ இருக்காது. ஐபிஓக்கு என்னன்னா பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் ஐபிஓ போக முடியும். எஸ்எம்இ ஐபிஓனா கொஞ்சம் சின்ன கம்பெனிஸ், டர்ன் ஓவர் கிரைட்டீரியா ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்பெனிஸ்க்கும் ஐபிஓ போகிறதுக்கு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. இதான் பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங். ஓகே, நம்ம ஈக்விட்டி ஃபினான்சிங் மொத்தமாக முடிச்சிட்டோம். ப்ரைவேட் பார்த்துட்டோம், பப்ளிக் பார்த்துட்டோம், ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சாட் செக்ஷன்ல போடுங்க, டீம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்கினதுக்கு வரும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், கரெக்டா? ஐடியா இருக்கு நமக்கு, அந்த ஐடியாவுக்கு ஃபண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஃபண்ட் வாங்கலாமா? நம்மளும் கிராண்டுக்கு எலிஜிபிளா? நம்ம நினைச்சா நம்ம போய் கவர்மெண்ட்டை கேட்டால் நம்மளுக்கு கிராண்ட் கிடைச்சிருமா? அப்படின்னா இல்லை. ஒரு கவர்மெண்ட் எப்போ வந்து ஒரு கிராண்டு இல்லை ஒரு சப்சிடி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும்தான் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் இந்த மாதிரி இருக்கும்போது தான் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதில் இருக்கும்னா எஸ்எம்இஸ், எம்எஸ்எம்இஸ், இவங்களுக்கு தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் சப்சிடிஸ்க்கும். ஸோ லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கம்பெனிக்கு கிராண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை மானிட்டர் பண்றது இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம ஒரு பர்பஸ்க்காக வாங்கிப்போம், இதை நான் பண்ண போறேன், இது பண்றதுனால தான் கிராண்டே கிடைச்சிருக்கோம். ஸோ நம்ம அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போ நம்ம எலிஜிபிள் ஆயிட்டோம், ஒரு கவர்மெண்ட் கிராண்ட் இல்லை கவர்மெண்ட் சப்சிடிக்கு எலிஜிபிள் ஆயிட்டாலுமே காம்படிட்டிவ்னஸ் ஹை. ஃபண்டு கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கு. கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கும். ஸோ இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம எலிஜிபிளா இருந்தாலுமே. ஓகே, ஒரு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் கீ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும் இருக்குன்னு, அந்த நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த செக்டாருக்கு நாங்க இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றோம், இந்த செக்டாருக்கு இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றோம். ஓகே, அப்ப அந்த செக்டாருக்கெல்லாம் அலோகேட் பண்றாங்கன்னா அந்த மணில இருந்து தான் நமக்கு கிராண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. இவங்க வந்து ஸ்பெசிஃபிக் அதுலயும் அந்த செக்டார்லயும் ஸ்பெசிஃபிக் இது இருக்கணும், கிரைட்டீரியா ஃபாலோ, கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அதுக்கு வந்து கிராண்டோ இல்லை சப்சிடியோ கொடுப்பாங்க. இது வந்து மானிட்டரிங், இவாலுவேஷன் எல்லாம் நிறையவே இருக்கும். இது எப்படி ஏன் மானிட்டர் பண்றாங்க இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து
இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு கிராண்டோ சப்சிடியோ கொடுக்குது. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ்ல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். சப்சிடி ரிசீவ் ஆகிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்டும் கொடுக்குறான், இன்கம் டேக்ஸும் கட்டாத மாதிரி எக்ஸம்ஷன் கொடுக்குறான். ஸோ கண்டிப்பா உங்களை வந்து மானிட்டர் பண்ணும். நீங்க ரெண்டுமே உங்களுக்கு ஃபண்டும் கொடுக்குறான், ஃபண்டும் உங்கள்ட்ட இருந்து வாங்கல. ஸோ கண்டிப்பா அவங்க மானிட்டர் பண்ணி நீங்க அந்த பர்பஸ் அச்சீவ் பண்றீங்களா அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். கவர்மெண்ட் வந்து மோஸ்டா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய. அது மாதிரி இனோவேட்டிவா பண்றவங்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நிறைய இருக்கு. இப்போ என்னெல்லாம் ஸ்கீம் இருக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இந்த இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் தான் இல்லை, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். பிரிசம் டெக்னோபிரனர் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. இது வந்து டெக்னாலஜி பேஸ்ட் இனோவேஷன்ஸ். இது எக்ஸாம்பிள் ட்ரோன் டெக்னாலஜி இது மேனுஃபேக்சர் பண்றாங்க, இவி வெஹிக்கிள் பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கும். அப்புறம் மல்டிப்ளையர் கிராண்ட் ஸ்கீம். இது வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஐடி செக்மெண்ட்ல இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 2 crore. அதுக்கப்புறம் டான்சீட்னு ஒன்று இருக்கு. இது வந்து இனோவேஷன் பேஸ்ட் பண்றாங்க, சோஷியல் வெல்ஃபேருக்கு பண்றாங்க. இந்த டான்சீட் வந்து பண்றது வந்து ஸ்டார்ட் அப் டீம்னு ஒரு டீம் இருக்கு கவர்மெண்ட்ல. அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்கு. அப்புறம் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் அந்த எம்எஸ்எம்இக்கு அவங்களுக்கும் நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இவங்க வந்து ஸ்மால் செக்டர்ஸ்க்கு, நான் கார்பரேட் செக்டருக்கு, ஸ்மால் அண்ட் மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் இவங்க வந்து ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங்ல வந்து செல்ஃப் ஃபண்டிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பார்த்துட்டோம், ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்த்தோம். ஈக்விட்டி ஃபினான்சிங்ல பிரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்த்தோம், பப்ளிக் ஈக்விட்டி ஃபினான்சிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ் என்னெல்லாம் இருக்கு. இது இந்த ஸ்கீம்ஸ் நான் காட்டுறது வந்து இது மட்டும் தான் இல்லை, இதோட நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. நவ் அவர் மேனேஜர் அருண் வில் டேக் ஃபார்வர்ட். There's a query here for a finance company. How can we get fund? Or just in the session, then end of the session, we will take a Q&A, sir. We will just answer your query also on that. தேங்க்யூ சிஜு. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கிறேன். அதை ஜஸ்ட் எல்லாரும் கிளிக் பண்ணுங்களேன். நான் ஒரு நீங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க. உங்க பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நீங்க உங்க ஓனர்ஷிப்போ இல்லை உங்க பிஸ்னஸையோ மற்ற யாரு கூடயோ ஷேர் பண்ண விரும்புவீங்களா? ப்ளீஸ் அந்த போல் செஷன்ல கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து 50-50 வந்திருக்கு ஆன்சர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிஸ்னஸ், நீங்க ஆரம்பிச்ச பிஸ்னஸ்ல வேற யாரோ உங்க கூட உட்காந்துட்டு அதோட ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு இல்லை அதுல உங்ககிட்ட நிறைய கொரிஸ் கேட்கறது அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. சரிங்களா? சரி, அதனால மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு இல்லை நம்மலாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டெப்ட் ஃபண்டிங்க்கு போவோம். டெப்ட் ஃபண்டிங்னா என்ன? டெப்ட் ஃபண்டிங்னா வி ரைஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபண்டு அட் அ பர்டிகுலர் ரேட், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கு ரைஸ் பண்றது தான் டெட் ஃபண்டிங். சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணுவோம், பேங்கோ என்பிஎஃப்சியோ இல்லை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கிட்டயோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள வித்தவுட் டைலூட்டிங் நம்மளோட ஓனர்ஷிப்பை நம்ம யாருக்கும் பங்கு போடாம நம்ம வந்து இந்த ஓனர்ஷிப்பை நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இல்ல நம்ம கீ எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கொலாட்ரல்.
நீங்க ஃபண்டிங்க்கு என்ன கொலாட்ரல் கொடுக்க போறீங்களோ, செக்யூரிட்டியா என்ன கொடுக்க போறீங்களோ அது ஒரு கீ எலிமெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், எந்த ரேட்ல நீங்க ஃபண்ட் ரேஸ் பண்றீங்களோ அது ஒரு மேஜரான கீ எலிமெண்ட். அதுக்கப்புறமா எவ்வளோ வருஷம், ஐ மீன் இன்ன பீரியட், லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, ஃபார் 5 இயர்ஸா இல்ல 15 இயர்ஸா இல்ல வந்து 1 இயரா, எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம என்ன டென்யூர்ல நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்றோமோ அது ஒரு கீ எலிமெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல், நம்ம எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்றோம், 5 கோடியா 1 கோடியா இல்ல 3 crores எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்றோமோ அது ஒரு கீ எலிமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி, இப்ப நம்மளுக்கு வந்து டெட் ஃபண்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டெட் ஃபண்டிங் எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஒன்னு வந்து செக்யூர்ட் ஃபண்டிங்கும், ஒன்னொன்னு வந்து அன்செக்யூர்ட் ஃபண்டிங். செக்யூர்ட் ஃபண்டிங் சொல்லும்போது இது வந்து செக்யூரிட்டி நம்ம சிம்பிள் அதுலயே இருக்கு, நம்ம செக்யூரிட்டி கொடுக்க போறோம், கொலாட்ரல் நம்ம ஃபண்டிங்க்கு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ரேட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுக்கேற்ற போல கம்மியா இருக்க போகுது. அதுக்கப்புறமா டென்யூரும் பாத்தீங்கன்னா லாங் டேர்மா இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 15 to 20 இயர்ஸ் கூட போகலாம். சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த ஃபண்டிங் வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் இல்லை, இது வந்து இட் கேன் கோ அப் டு 10 crores 15 crores பேஸ்ட் அப்பான் யுவர் ஃபண்டிங் ரிக்வயர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பேஸ் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் வேற இன் கேஸ் ஆஃப் அன்செக்யூர்ட் ஃபண்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து மேஜரா நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ், நம்மளோட கிரெடிபிலிட்டி, நம்மளோட சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி இந்த அன்செக்யூர்ட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. நார்மலா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக்யூர் ஃபண்டிங்ல வந்து ஒரு 12% 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லும்போது அன்செக்யூர்ட்ல 18% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போகும். அதுவும் போல நம்ம இது மேக்ஸிமம் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பேஸ் பண்ணியோ நம்மளோட கொலாட்ரல் எதுவும் இல்லாம கொடுக்கறதுனால இது வந்து ஒரு மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸ் இருக்குன்னா இந்த ஃபண்டிங் இந்த ரீபேமெண்ட் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப், இப்ப வந்து கிளாசிஃபை ஆயிருக்கு. இந்த கிளாசிஃபை ஆன ஃபண்டிங் வந்து என்னென்ன டைப்ஸ், வேற என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் லோன். டேர்ம் லோன் இஸ் நத்திங் பட் லோன் விச் இஸ் அதாவது நம்ம ஒரு ஃபண்டிங்கை பாரோ பண்றோம் லெண்டர் கிட்ட இருந்து ஆர் பாரோவர் கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்றோம் அட் அ ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் அ ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல நம்ம ரீபே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரேஸ் பண்றதுனா இந்த டேர்ம் லோன். இதெல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஃபெசிலிட்டிஸா இருக்கும். 2 years 3 years 5 years 6 years based on the collateral and the business capacity. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் லோன்ஸ் நேம்லயே இருக்கு பாத்தீங்களா. ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு ஃபண்டிங் பண்றதா ஸ்டார்ட் அப் லோன்ஸ். இது ஏன் ஸ்டார்ட் அப் லோன்ஸ் சொல்றோம், ஏன்னா ஏற்கனவே இவர் செல்ஃப் ஃபண்டிங் மிஸ்டர் சிஜு சொன்னார். வேற இது வந்து செல்ஃப் ஃபண்டிங் இல்ல, இன்ஸ்டட் ஷார்ட் அப் லோன்ஸ் நம்ம பேங்க்ல இருந்து பாரோ பண்றது. பேசிக்கா நம்மளோட பிசினஸ் ஐடியாஸ், நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட இண்டிவிஜுவல் கிரெடிபிலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்குற ஃபண்டிங் தான் இந்த ஸ்டார்ட் அப் லோன்ஸ். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், தட் இஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டி. கிரெடிட் ஃபெசிலிட்டியே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து சிசி டைப் கேஷ் கிரெடிட்னு சொல்லுவாங்க, ஒன்னு வந்து ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. கேஷ் கிரெடிட்னு சொல்லும்போது அது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் கிரெடிட்ன்ற போது அதுல தெரிஞ்சது இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ஃபெசிலிட்டி விச் இஸ் பின் அதாவது மேக்ஸிமம் 1 year பீரியடுக்கு ரெனிவல் பேசிஸ்ல கொடுக்கறது கேஷ் சிசி ஃபெசிலிட்டி. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லும்போது அந்த நேம்லயே ஓவர் டிராஃப்ட்னு சொல்லியிருக்காங்களே, அதாவது ஓவர் யுவர் அக்கௌண்ட். உங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் இருந்தாலும் கூட நீங்க உங்க எக்ஸிஸ்டிங் பேங்கர் கிட்ட பேசி உங்க ஃபண்டை நீங்க வந்து ஓடியா நீங்க ரேஸ் பண்ண போறதா, ஐ மீன் யூட்டிலைஸ் பண்ற கிரெடிட் ஃபெசிலிட்டி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. நார்மலா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம சிசியோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா. ஆனா இங்க ஓடியில பாத்தீங்கன்னா நீங்க கொலாட்ரல், ஐ மீன் செக்யூரிட்டியா வெறும் கொலாட்ரல் மற்றும் இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டுமும் கொடுத்தா போதும். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் சிசில நீங்க கொலாட்ரல் கூடவே உங்களோட ஸ்டாக்கோ இன்வென்ட்ரியோ கூட செக்யூரிட்டியா கொடுத்து ஆகணும். சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி ஃபெசிலிட்டியில பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷார்ட் ஒரு குவார்டர்லி
அதுக்கப்புறமா ஆஃப் வேல்யூல கூட நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரினியூ பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா நம்ம சிசி ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர் எவ்ரி டைம் ரினியூ பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பரேட் லோன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. கார்பரேட் லோன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லும்போது லோன்ஸ் அதாவது ஃபண்டிங் நம்ம செக்யூரிட்டி ஷேர்ஸ் அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸுக்கு அகேன்ஸ்டா நம்ம ரைஸ் பண்றதா இந்த கார்பரேட் லோன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கேன், எல்ஐசி இன்சூரன்ஸ். அதோட ஒர்த் வந்து ஒரு 10 lakhs நினைச்சுக்கோங்களேன். அதுல நான் இது வரைக்கும் 5 lakhs நான் இது வரைக்கும் பே பண்ணிடுறேன். அந்த 5 lakh நான் ரீபே பே பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? அது பேஸ் பண்ணி 70 to 80% நான் எல்ஐசில ஃபண்ட் லோனா வாங்கலாம். ஸோ அது கொலாட்ரல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறேன் என்னோட எல்ஐசி. அதெல்லாம் இது கார்பரேட் லோன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். யூ நீடு உங்களுக்கு ஒரு 12 lakhs இல்ல 15 lakhs இல்ல 18 lakhs வேணும்னு நினைச்சீங்க, ஒரு 8 lakhs வேணும்னு நினைச்சீங்களேன். நீங்க அதுக்கு அகெயின்ஸ்டா கூட பேஸ்ட் ஆன் ஃபினான்சிங் பேங்கர் ஆர் லெண்டர் நம்ம அந்த ஃபண்டை நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 10 lakhs அகேன்ஸ்டா 15 lakhs 10 lakhs எஃப்டி அகேன்ஸ்டா 15 lakhs நீங்க லோன் வேணும்னு பாத்தீங்கன்னா அதுவும் வாங்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 11% இருக்கும்னு வச்சுங்களேன். அதே ஒரு 10 lakhs அகேன்ஸ்டா ஒரு 8 lakhs வாங்கினீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 9%, 9.5% இருக்கும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இல்லைங்க. நம்ம அசட்டை மார்கேஜ் பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம லோன் ரேஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நார்மலா நம்ம பர்சனல் லோனுக்கோ இல்ல நம்ம பர்சனல் பர்பஸ்க்கோ இல்ல நம்ம பிஸ்னஸ் கொலாட்ரலா கொடுக்கும்போது நம்ம இதை வந்து லோன் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு நம்ம லோன் எடுப்போம். இது இல்லாம வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் இருக்கு. பிஸ்னஸ் லோன் அகெயின் அன்செக்யூர்ட் ஃபண்டிங். ஒரு 20 lakhs 30 lakhs பேஸ்ட் ஆன் அவர் ஃபினான்ஷியல்ஸ் ஃபண்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் லோன் இருக்கு. நான் ஒரு வண்டி வாங்க போறேன், அந்த வண்டியை வாங்கி அந்த வண்டியை வாங்குறதுக்கு ஃபண்ட் ரைஸ் ஃபினான்ஸ் வாங்குறோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோன் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வண்டியை மார்கேஜ் பண்ண போனா சரி ஒரு அதோட எல்டிவி லோன் டு வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா லோன் டு வேல்யூ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 3 lakhsனா அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு 60% கொடுப்பாங்க. 1,80,000 உங்களுக்கு எமர்ஜென்சி உங்க பர்சனல் பர்பஸ்க்கா இருந்தா. நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடானி குரூப் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜூலை 2022 ஆல்மோஸ்ட் 6,071 crores டெட் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு 10 பார்த்தீங்கன்னா அவங்க கன்சார்டியம் பேங்க் லீடர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ பிஸ்னஸ் காப்பர் பிஸ்னஸ்க்காக எடுத்திருக்காங்க. அதே போல ஒரு சேம் அதானி குரூப் ஒரு 12,770 crores லோன் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபண்டிங். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நவி மும்பைல பில்ட் பண்றதுக்காக அவங்க ரைஸ் பண்ணதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங். ப்ராஜெக்ட் ஃபண்டிங்ன்றது வந்து இந்த certain period of time, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 yearsனா 5 yearsக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. பட் ஃபுல் அமௌண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்மளுக்கு அந்த ஃபண்டிங்கை கொடுக்கறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி எப்படி இந்த ஃபண்டிங் ஒர்க் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபினான்ஷியல்ஸ் என் பர்சனல் ஃபினான்ஷியல்ஸ் நான் என்ன டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா என்னோட பிஸ்னஸ் பிளான் அது எல்லாத்தையும்
போட்டு நான் ஒரு இனிஷியல் ப்ரொபோசலா ஒரு பேங்கருக்கு வைப்பேன். அந்த பேங்கருக்கு வச்ச அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கொடுத்த ப்ரொபோசலை அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க. கோத்ரூ பண்ணிட்டு அவங்க அந்த கொரிஸ் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எது போல ஃபண்டிங் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டேர்ம் லோனா ஒரு 10 crores வேணும், இல்லை சிசியா ஒரு 5 crores வேணும்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு நம்மளுக்கு என்ன கொலாட்ரல் கேட்பாங்க. நம்ம கொலாட்ரல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணி அதுக்கு அதே போல நம்ம பிஸ்னஸும் ஃபீஸிபிளா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஸோ அண்ட் ஸோ நாங்கள் இதுக்கு இவ்வளோ ஃபண்டிங் பண்ணுவோம். ஸோ 70% ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் பேங்க் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு 55%, பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கு 70%, அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிக்கு 40% ஃபண்டிங் பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதுல நம்ம செக்டர் எங்கன்னு சொல்லி பார்த்து, சரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 7 crores வந்துச்சுன்னா அதுல அகெயின் இட் இஸ் அ பர்சனல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அதுல 70% பண்ணுவாங்க. இதே இன்கேஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா 55% பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இன் பிரின்சிபல் கொடுத்து அதுக்கப்புறமா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லீகல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாங்ஷன் லெட்டர் கொடுக்கும்போது நம்ம அதை சாங்ஷன் அக்செப்ட் பண்ண அப்புறமா நம்ம ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர்ட்டி பிளிச் பண்ணுவோம், அதை மார்கேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. மார்கேஜ் பண்ணி அவங்க பேர்ல எமோடிட்டி போட்ட அப்புறமா தான் இவங்க நம்மளுக்கு இந்த ஃபண்டை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. விச் வில் டேக் ஆல்மோஸ்ட் ஒரு சாங்ஷன் ஆகி ஒரு 10 to 15 days டைம் பீரியடா இருக்கும், இஃப் அவர் டாக்குமெண்டேஷன்ஸ் ஆர் கரெக்டா இருந்தால். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சரி நம்ம இப்ப வந்து வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து வாட் ஆர் டோட்டல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுல இப்போ பார்த்தீங்கன்னா, ஹவு டு சூஸ் த ரைட் ஃபண்டிங் ஃபார் யுவர் பிஸ்னஸ். சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்கு ஒரு ப்ராப்பர் ஃபண்டிங் எனக்கு என்ன ஃபண்டு தேவையோ அதை செலக்ட் பண்றதுல மிஸ் பண்ணிடுறாங்க, இல்லை மிஸ்கைடட் ஆயிடுறாங்க. ஸோ எப்படி நான் என்னோட ஃபண்டிங்கை கரெக்டா செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என் பிஸ்னஸ்க்கு எதுக்காக ஃபண்டிங் தேவை? சரி, ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக தேவையா, இல்லாட்டி என்னோட ஆப்ரேஷன் ரன் பண்றதுக்காக தேவையா, இல்லாட்டி என்னோட ஸ்டாக்காக தேவையா, இல்லை எனக்கு வந்து ஒரு 2 months சேலரி அண்ட் அதுக்கப்புறமா என்னோட கம்பெனி எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்காக தேவையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஆஸ் அ கம்பெனி, ஆஸ் அ இண்டிவிஜுவல் என்னோட ஃபினான்ஷியல் பவர் எப்படி இருக்கு, என்னோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, செல்ஃப் ஃபண்டிங், அதுக்கப்புறமா ஈக்விட்டி, அதுக்கப்புறமா வெஞ்சர் கேபிட்டல், அதுக்கப்புறமா வந்து ஐபிஓஸ், அதுக்கப்புறமா கிரவுட் ஃபண்டிங் அண்ட் கிராண்ட்ஸ், அதுக்கப்புறமா டெட் ஃபண்டிங். இதுல எந்த ஃபண்டிங் ஆப்ஷன் எனக்கு கரெக்டா செட் ஆகும், அதாவது ஏன் பிசினஸ்க்கு இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கணும். சரிங்களா. ஸோ அதுல எல்லா ஃபண்டிங் ஆப்ஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபண்டை நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன பிரச்சனை, ஸோ இல்லாட்டி இந்த ஃபண்டிங்க்கு நான் போனேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட், நான் கிராண்ட்டுக்கு போனேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட். நிறைய கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சப்சிடிஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 80% பே பண்ணா போதும் ரீபேமெண்ட், 20 to 25% வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடியா எடுத்துட்டு they will pay it from themselves. ஸோ நம்மளோட போத் அத சொன்ன போல நம்ம பர்சனல் கிரைட்டீரியாவும் பிஸ்னஸ் எலிஜிபிலிட்டியும் நம்ம வந்து இவால்வேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து எல்லா ஃபண்டிங் ஆப்ஷன்லையும் என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெட் ஃபண்டிங் போனேன்னா என்னோட ரிஸ்க் என்ன, ரிஸ்க் மீன்ஸ் என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட பே பண்ற போல இருக்கும், என்னோட ரீபேமெண்ட் வந்து ஸ்பீடா நடக்கிற போல இருக்கும். ஆனா என்னோட பெனிஃபிட் ஆர் என்னோட ரிட்டர்ன்ஸ் சொல்லும் போது இங்க என்னோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் ஐ ஹோல்ட் ஓனர்ஷிப் ஆஃப் த பிசினஸ் வித் மீ. அண்ட் நான் தான் அந்த சொல்லுவாங்கல்ல தண்ணி காட்டு ராஜான்னு, நான் என்னோட கிங்டம்
கிங்டம்க்கு நான் தான் ராஜான்னு சொல்ற போல. வேற நீங்க ஈக்விட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும், உங்களுக்கு அதே போல மென்டர்ஷிப்பும் கிடைக்கும், அதே போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியான இன்ட்ரெஸ்ட்லயும் கிடைக்கும். ஆனா ரிஸ்க்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பெனிஃபிட் பார்த்தா, நெக்ஸ்ட் ரிஸ்க்ன்னு பார்க்கும்போது தேர் வில் பி ஆல்வேஸ் அ பர்சன், அங்க அவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது நம்மளோட ஃபண்ட் இல்ல, இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டியோட ஃபண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ஸ் இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி, நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசரி ஃபர்ம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயும் நம்ம கலந்து அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஆப்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபண்டிங் வாங்குனீங்கன்னா அந்த ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுக்கணும். சரி, நான் வந்து 1 கோடி ரூபாய் வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த 1 கோடி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு நினைச்சீங்களேன், அந்த ஸ்டாக் மட்டும்தான் இன்வெஸ்ட் ஆகிருக்கும், பிஸ்னஸ் மூவ் ஆகாது, அதே போல ஆப்ரேஷனும் நடக்காது. ஸோ அங்க போய் லாக் ஆயிரும். ஆனா நான் வாங்கின அந்த 1 கோடி ரூபாய் ஃபண்டை ஒரு 25% ஸ்டாக்ல, ஒரு 10% என்னோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா ஒரு 20% என்னோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல, அதுக்கப்புறமா ரன்னிங் கேபிட்டல்ல ஒரு 50% வச்சிருந்தேன்னா, ஸோ ஐ வில் பி இன் அ சேஃபர் சைட். எதா இருந்தாலும் கரெக்டா மூவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் கிடைச்ச போல இருக்கும், உங்களுக்கு ஸ்டாக்கும் நீங்க ஃப்ளூயண்டா நீங்க வாங்குவீங்க. ஸோ ஸ்டாக் ஸ்டாக்னேட் ஆகி நிற்காது. ஸோ அது போல ஒரு ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க ஃபண்டிங்கை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபண்டர் ஒரு லெண்டர் கிட்ட போனாலும் சரி, இல்லாட்டி ஒரு பேங்கர் கிட்ட போனாலும் சரி, என்னோட ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி ப்ரொஃபைல் மீன்ஸ் என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அண்ட் மை பிச் டெக், பிஸ்னஸ் பிச் டெக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது தட் மஸ்ட் பி ஏபிள் டு சே என்னோட பிஸ்னஸ் என்ன பண்ணும், என்ன டெலிவரி பண்ணும், என்ன ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணும், அதே போல எது போல ப்ராப்ளம்ஸ் என் பிஸ்னஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பிச் டெக் சொல்ல முடிஞ்சதுன்னா தென் யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி உங்க பிசினஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஒரு பேங்கர் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டாருன்னா, இல்ல ஒரு லெண்டர் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா, அவங்க ஆன் டைம்ல நம்ம டேட்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கீங்களேன். எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பிளிப்கார்ட் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இனிஷியலா 2007ல புட்ஸ்ட்ராப் பண்றாங்க. எவ்வளோ? $6,000. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2008ல அவங்க ஓன் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் ஆஷிஷ் குப்தான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்ட $15,000, தட் இஸ் இந்தியன் கரன்சில 10 lakhs ரைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 2009ல ஏர்செல் இந்தியான்ற ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம் கிட்டையும் டைகர் குளோபல்ன்ற விசி கிட்ட $50 million, ஆல்மோஸ்ட் $50 million ரைஸ் பண்றாரு. தென் அகைன் மார்கன் ஸ்டான்லி கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்றாரு $200 million. அதுக்கப்புறமா 2014ல அகைன் எக்ஸிஸ்டிங் லெண்டர்ஸ் கிட்டையும் டிஎஸ்டி கிட்டையும் ஒரு $210 million ரைஸ் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ. 2015ல ஒரு விசி ஃபார்ம் கிட்ட எக்ஸிஸ்டிங் லெண்டர்ஸ் கிட்டே வந்து ஒரு $700 million ரைஸ் பண்றாரு. இன் 2018 அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வால்மார்ட் கிட்ட 77% ஆஃப் த ஸ்டேக்கை வித்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் $116 billion ஃபண்டிங்ஸை ரைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் இ-காமர்ஸ். இந்த ஃபிளிப்கார்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் example for all sources of funding what they have raised except the IPO. Even IPO they were trying on 2021. சரிங்களா? ஸோ நம்ம இப்ப வந்து எக்ஸாம்பிளும் பார்த்தோம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் அவாய்ட் பண்ணோம். சரி, எல்லாமே பார்த்துட்டோம். என்ன மிஸ்டேக் நான் அவாய்ட் பண்ணா என்னோட பிசினஸ் ஃபண்டிங் ஆப்ஷன் நான் கரெக்டா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எல்லாம்
எல்லாம் ஒரே ஃபண்டிங் ஆப்ஷனுக்கு நான் போனேன்னா இட் இஸ் மை ராங் திங் வாட் ஐ எம் டூயிங். ஸோ எல்லா ஃபண்டிங் ஆப்ஷன் நான் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபண்டிங் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபண்டிங் ஆப்ஷன்ல நான் செலக்ட் பண்ணோம். அது இல்லாம ரிசர்ச் பண்ணாம நான் டக்குன்னு ஒரு ஃபண்டிங் ஆப்ஷன்ல போய் நான் ஜம்ப் பண்ணிட்டேன்னு நினைச்சிங்களேன், தென் தேர் மே பி சர்க்கம்ஸ்டன்சஸ் எங்க நம்ம இஷ்யூ ஃபேஸ் பண்ண முடியும், திடீர்னு ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு எதுக்காக ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணாம விட்டுறாங்க. ஃபண்டை ரைஸ் பண்ணா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எதுக்காக ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு அசஸ் பண்ண விட்டுறாங்க, எங்கெங்க நான் டெப்ளாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளியர் ஃபண்ட் யூட்டிலைசேஷன் இருக்க மாட்டேங்குது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஃபண்டு வாங்கிட்டு அதை கிளியரா யூட்டிலைஸ் பண்ணாம அந்த பிளான் இல்லாம இருக்குனால என்ன பண்றாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டரை பார்த்துட்டோம், ஓகேங்களா, நம்ம பிசினஸ்க்கு. ஆனா அந்த இன்வெஸ்டர் கிட்ட நம்ம டைரக்டா ஃபைனலைஸ் பண்ணலாமா? இல்ல, தப்பு. அந்த இன்வெஸ்டர் இதுக்கு முன்னாடி எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரோட வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி, அவரோட வே ஆஃப் கோஆபரேஷன் எப்படி, நீங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்வெஸ்டர் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்றது நல்லது. சரிங்களா? ஹோப் உங்களுக்கு ஏதாவது query இருந்ததுன்னா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ எம் கிவிங் handing over a session to Ratandeep ma'am. Thanks Arun, thank you so much. It's actually இப்போ நீங்க பாத்திருக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு என்னென்ன வகையான ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு, எது நம்மளுக்கு சூட் ஆகும் அது நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து, நம்மளோட சிச்சுவேஷன், நம்மளோட ஸ்டேஜ் ஆஃப் growth பார்த்து நம்ம அசஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இன்வெஸ்டரோ லெண்டரோ கவர்மெண்டோ அதை அப்ரோச் பண்ணலாம். ஃபண்டு வாங்குறது ஒண்ணு, ஃபண்டை யூட்டிலைஸ் பண்றது ஒண்ணு. ஃபண்டு வாங்கிட்டு அந்த ஃபண்டை மல்டிபிள் ரொட்டேஷனா நம்ம எடுத்துட்டு போய் பிசினஸ் வளர்றோம்னா, அடுத்த டைம் யாராவது நம்மளுக்கு ஃபண்ட் பண்றாங்களா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். இதை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணிட்டு ஆண்டர்பிரனர் போனாங்கன்னா, இன்னைக்கு நீங்க பிளிப்கார்ட் எவ்ரி டைம் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பிசினஸ்ல க்ரோ பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதனாலதான் அந்த ஃபண்டிங் வேர்ல்டே இவ்வளவு பெருசா இருக்கு. நாட் ஓன்லி விசிஸ், ஆர்பிஐ, எவ்ரிபடி எல்லாரும் அதை மானிட்டர் பண்ண பாக்குறாங்க. எல்லாரும் அந்த ஃபண்டை வச்சுட்டு எக்கனாமியை க்ரோ பண்ண பாக்குறாங்க. So we are open to sessions. Thank you all for participating. Arun, there was one query: how to raise funds for a finance company? Sir, can you just update on your query once more, sir? What is your, how for finance company, how can we get fund? For finance company, how we can get funding? சொல்லி போட்டிருக்காங்க. சார், வாட் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கம்பெனி? சார், கேன் யூ Yes. write us a mail sir on this? Overview கொடுத்துடுங்க அருண், அப்புறமா you can ask them to write a mail on this. That becomes much easier. Yeah. Yes ma'am. Email ID கொடுங்க. They are small finance company அருண். மைக்ரோ ஃபண்டிங், வெஹிக்கல் ஃபண்டிங் அந்த மாதிரி கேக்குறாரு சார் அவரு. சார், மைக்ரோ ஃபினான்ஸா சார்? ஸோ ஓகே சார், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்மளோட அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிபில் ஸ்கோர், அதுக்கப்புறமா நம்மளோட ரேட்டிங் என்னன்னு பார்ப்பாங்க. அதே போல நம்ம ஃபண்டிங் ஆப்ளிகேஷன், சின்ஸ் இட் இஸ் அ மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி, நம்மளோட ஆப்ளிகேஷன் எவ்வளோ, அதுக்கப்புறமா நம்மளோட ரீபேமெண்ட் எவ்வளோ பண்றோம், நம்மளோட நெட்வொர்க் எவ்வளோ, அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஏஎம், நீங்க எவ்வளோ ஃபண்டிங் நீங்க வந்து வெளியே கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறமா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் பேங்கர்ஸ், ஓகே, தே வில் பி கிவிங் யூ debt sir. Whereas in case of equity,
there must be something around a AUM of roughly around 250 crores to go to an VC. Okay, whereas in case of angel investors to come and invest, you can have at least 50 up, you can 50 crores in the பாப்பாங்க சார். அதே போல நம்மளுடைய இன்னொரு ஃபண்டிங் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு என்சிடிஸ் மூலியமா கூட நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்சிடி மூலியமா நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அண்ட் குயிக்கர் ஆல்சோ. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூட இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார், பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இதை பத்தி மோர் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு இந்த மென்ஷன் பண்ணிருக்க இமெயில் ஐடியில எழுதலாம் சார். வேற ஏதாவது query இருக்கா சார்? வேற ஏதாவது query இருக்கா? Yes, ma'am. நாங்க இப்ப சாட் பாக்ஸ்ல ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஷேர் பண்றோம் சார். அதுல எல்லாரும் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க சார். Please fill this form and share it with us, sir. Excuse me. ஸ்லைட்ஸ்ல கூட நம்மளோட கான்டாக்ட் டிஸ்ப்ளே பண்ணிடுங்க so that it becomes easy. Yes, ma'am. Like Can we exit Arun now then? yes, ma'am. Thank you all for participating.